வெல்கம் பேக். இப்போ நம்ம இந்த இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் யூனிட் 4 சாப்டர் 2 டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேஸஸில் சாலிட் வித் சிலிண்ட்ரிக்கல் ஆர் சர்க்குலர் ஹோல் ப்ராப்ளம்ஸை பார்த்துட்ருக்கோம். வாங்க இன்னொரு படம் பார்த்துலாம். எஸ் சிலிண்டர், வெர்டிக்கல் சிலிண்டர், அதோட டயமீட்டர் 40, ஹைட் 60, இஸ் ட்ரில்ட் பை அ ஹோல் ஆஃப் டயமீட்டர் 30 such that the axis of the hole is perpendicular to VP, parallel to HP, bisecting the axis. ஸோ இதுவும் ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம் தான். முதல்ல டாப் வியூ, ஃப்ரண்ட் வியூ அப்படி வெர்டிக்கல் சிலிண்டர் முதல்ல வரைஞ்சிருங்க. அப்புறம் ஃப்ரண்ட் வியூவில் சர்க்குலர் ஹோலோட சர்க்கிளை வரைஞ்சிருங்க. அப்புறம் டெவலப்மெண்ட் பண்ணிடலாம். வாங்க முதல்ல டாப் வியூ, XY டாப் வியூ வரைஞ்சிட்டோம். இப்போது இதில் 12 டிவைட் பண்ணிட்டேன். 12 டிவைட் பண்ணிட்டு 12 ஜென்ரேட்டர் இருக்கிற மாதிரி கணக்கு. இப்போ கரஸ்பாண்டிங் ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சாச்சு. இப்போது சர்க்குலர் ஹோல் ஆஃப் டயமீட்டர் சென்டரில் டயமீட்டர் 30னா ரேடியஸ் 15, சென்டர் மிட் பாயிண்ட் ஆக்சிஸோட மிட் பாயிண்டில் R15 ரேடியஸ் 15 எடுத்து ஒரு சர்க்கிளை வரைஞ்சிட்டா இது சர்க்குலர் ஹோல். இது பார்த்திங்கன்னா இந்த 3 ஜென்ரேட்டர்லையும் கட் ஆகுது. இந்த 1, 5, 3, 7ன்றது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ், அதை நம்ம அதையும் மார்க் பண்ணிடுறோம். இந்த 3, 7 ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த 1 and 5 மட்டும் டாப் வியூவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். முதல்ல ஃபுல் டெவலப்மெண்ட் பார்த்துலாம். ஃபுல் டெவலப்மெண்ட் வந்து இதோட விட்த் வந்து பைடி இல்லையா? ஸோ பைடி மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை 12 டிவைட் பண்ணதில் 12 ஜென்ரேட்டர் இங்கேயும் காமிச்சிருங்க. அப்புறம் ஸ்டார்ட் வந்து A, அப்போ ABCDEFGHIJK அகைன் A வந்துடும். ஸோ இப்போது எக்ஸப்ட் 1 and 5 மற்ற எல்லாம் டைரெக்டாக கிடைச்சிடும். 1 and 5 மட்டும் டாப்பிலேருந்து மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணணும். ஸோ இப்போ முதல்ல 1 and 5 இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். ஸோ 1 இங்கே இருக்குது, 5 அங்கே இருக்குது, 1 இங்கே இருக்கும், 5 அங்கே இருக்கும். ஸோ என்ட்ரியும் எக்ஸாக்டும் சிமிலர் ஷேப். இப்போ 3 ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 3 பாயிண்ட்டு பார்க்கலாம். 3லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சா 3 இங்கே, 3 1 இங்கே. ஸோ 2 வழியாக 2 டேஷ் வழியாக ஹரிசாண்டல் வரைஞ்சா அதில் 2, 4, 2, 1, 4, 1 4 பாயிண்ட் கிடைக்கும். பார்த்துங்க. அதே மாதிரி தான் 6 and 8 இங்கே, அப்புறம் 7 முடிஞ்சிடுச்சு. இப்போது இந்த 1, 5 மட்டும் நம்ம இங்கேருந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா முதல்ல இந்த இது வந்து ABC இல்லையா? பிக்கும் சிக்கும் நடுவில் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் எடுங்க. இந்த பிக்கும் சிக்கும் நடுவில் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் செட் பண்ணுங்கள். இதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். இதே டிஸ்டன்ஸ் தான் ரியர் சைட்லேயும் இருக்கும். போட்டு ஒரு வெர்டிகல் லைன் வரைஞ்சாச்சு. இப்போது இந்த 1 dash 5 டேஷும் ஹரிசாண்டல் லைன்லேயே தான் இருக்கும். இங்கேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த 4 பாயிண்ட்டும் ஃப்ரண்ட்டில் 2 பாயிண்ட்டு 1 and 5, பேக்கில் 5, 1 and 1 பாயிண்ட்டு கிடச்சிரும். இப்போது நமக்கு எல்லா பாயிண்ட்ஸும் கிடச்சிருச்சு. ஃப்ரண்ட்லேயும் ஒரு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பாயிண்ட் கிடச்சிருச்சு. பேக்லேயும் 8 பாயிண்ட்ஸ். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்க 8 பாயிண்ட்ஸும் பை ஃப்ரீ ஹேண்டில் ஜாயின் பண்ணுங்கள். இட் இஸ் ஆல்மோஸ்ட் சம்திங் லைக் அண்ட் எலிப்ஸாக தான் இருக்கும். இதை வரைஞ்சாச்சு, பேக்லேயும் வரைஞ்சாச்சு. ஸோ போர்ஷன் ரிமைனிங்கை டார்க்கன் பண்ணி காமிச்சாச்சு. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ ப்ராப்ளம் வந்து இதோட ஆக்சுவலாக முடிஞ்சிருச்சு. இதுக்கு நாங்கள் கேட்லேயும் நாங்கள் இதை மாடல் பண்ணியிருக்கோம். அந்த மாடலையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ 40க்கு 60 இல்லையா? ஸோ இதுதான் செட்டப். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வித் எ சர்க்குலர் ஹோல். ஃப்ரண்ட் வியூலையும் இப்படி தான் இருக்குது, பேக் வியூவும் காமிக்கிறேன் பாருங்கள். பேக் வியூலையும் சர்க்கிள் தெரியுது பாருங்கள். ஸோ மறுபடியும் காட்டுறேன். இது ஃப்ரண்ட் வியூ. டாப் வியூவில் இப்படி இருக்குது, சைட் வியூவில் இப்படி இருக்குது, ஐசோமெட்ரிக் வியூவில் ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்குது. இப்போ நம்ம வந்து இதை வந்து டெவலப் பண்ணுற பாருங்கள். ஸோ இப்போ டெவலப் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ரெண்டுமே ஒரே ஷேப் தான். இப்போ ஆல்மோஸ்ட் லைக் எலிப்டிக்கலாக இருக்கும், கொஞ்சம் எலிப்டிக்கலாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுடைய அப்சர்வேஷனுக்காக நான் ஒன்று இதில் சின்ன ஒரு மாற்றம் வேணால் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து ஹோல் டயாமீட்டர் வந்து 30ன்னு இருக்கு இல்லையா? நான் எவ்வளோ மேக்ஸிமம் இந்த சாலிடில் எவ்வளோ மேக்ஸிமம் டயாமீட்டர் கொண்டு போக முடியுமோ அந்த டயாமீட்டர் கொண்டு போகிறேன். இப்போ இதை டெலீட் பண்ணிவிட்டு அப்போது உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கின்றதுக்காக தான். ஒரு 39 டிகிரி
இல்லை 38 mm நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஒரு இவ்வளோ தான் தின்னாக இந்த மாதிரி தெரியும். சரியா? இப்போது பார்த்துங்க, இப்போ இதை டெவலப் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக வேறு ஒரு ப்ராப்ளம் மாதிரி கணக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எலிப்டிக்கல் கரெக்டாக தெரியும் பாருங்கள், ஆல்மோஸ்ட் லைக் அது. இதை எலிப்ஸ்ன்னு சொல்ல முடியாது, எலிப்ஸ் சொல்லக்கூடாது. இது இட் சம்திங் லைக் அ ஓவல். எலிப்ஸ் கிடையாது ஆக்சுவலாக, இது ஓவல் மாதிரி ஒரு ஷேப். இப்போ டெவலப்பும் பண்ணுறோம். இதை ஃபோல்ட் பண்ணிட்டோம். ஃபோல்ட் பண்ணால் உங்களுக்கு இப்படி கிடைக்கும். ஸோ இதுதான் ஆன்சர். நன்றி.